இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய அஸ்வமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ள வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டியது. ஆனால் 22வது வசனத்தை யாராவது வாசி. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகலும் தப்பி போகிறதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். பிரைஸ் யாசுவா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் யாசுவா ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். வீட்டில் போய் அந்த சம்பவங்களை எல்லாம் வாசித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். ஆனால் இங்கே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அந்நாட்கள் குறைபடாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. எப்படி? யாருமே தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமே அந்த உபத்திரவ நாட்கள் குறைவுபடும். அப்போ ஒரு ரகசியம் என்ன? எல்லாருக்கும் யார் யார் தேவ சமூகத்தில் கடந்து வருகிறார்களோ, தேவனை விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. எப்படி பிரச்சனை? நீ இந்த உலகத்தை எதிர்க்கணும், உலக விசுவாசத்தை எதிர்க்கணும், ஒன்னை நீ எதிர்க்கணும், உன்னுடைய குணத்தை எதிர்க்கணும், உன்னுடைய மாம்ச இச்சையை எதிர்க்கணும், உன்னுடைய அழகு சாதனங்களை ஜெயிக்கணும், அதை வெறுக்கணும். அப்போ உனக்கு போராட்டம் வருமா என்று கேட்டால் வரும். இது நம்ம புரியணும். இது எங்கே வர நேரத்தில் நமக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா, வேதத்தை எடுத்து வாசிக்கிற நேரம் வேதம் சொல்லுகிறது, உலகத்தையும் உலகத்தின் ஆசை இச்சைகளையும் நீ விட்டு விலக வேண்டும். உலகத்தை நேசிக்கிறவன் தேவனுக்கு விரோதமான பகையை உருவாக்கி கொள்ளுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானத்தையும் இன்னைக்கு அதிகமாக நேசிக்கிறோமான்னு கேட்டால் நேசிக்கிறோம். ஏன்? படிக்கிறதே எதுக்கு தெரியுமா? உலகத்தை நேசிக்கிறதுக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் இந்த உலகத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவ சமூகத்தை விட்டு நீங்கள் தூரம் போவீங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு யாராவது நான் இந்த உலகத்தை குறித்து அறிந்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் வருகிறதா என்று கேட்டால் இல்லை. உலகத்தை நான் நேசிக்க வேண்டும், உலகத்தில் உள்ளவைகள் எனக்கு சொந்தமாக வேண்டும் என்கின்ற தீராத ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் இந்த ஆசையை எதிர்க்கிறது. அப்படியானால் உனக்கு பிரச்சனை, அப்படியானால் உனக்கு போராட்டம். ஏனென்றால் உலக சிநேகம் யாவுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்படுகிறது. நம்ம உலகத்தை நேசிக்காம இருக்க முடியுமா? என்ன இது? உலகத்தில் இருக்கிற அழகை நேசிக்காம இருக்க முடியுமா? உலகத்தில் இருக்கிற பணத்தை நேசிக்காம இருக்க முடியுமா? உலகத்தில் இருக்கிற பதவியை நேசிக்காம இருக்க முடியுமா? உலகத்தில் இருக்கிற ஆசை இச்சைகளை நான் நேசிக்காம இருக்க முடியுமா என்கின்ற கேள்வி நமக்குள் கடந்து வருகிறது. ஒன்று, இதற்காக அல்ல என் தேவன் பரலோகத்திலிருந்து இங்கே அனுப்பினது. நான் மறுபடியும் சொல்றேன், நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் 10 வருஷமா இந்த பூமியில் இருக்கிறேன், இல்லை 20 வருஷமா, 30 வருஷமா, 50 வருஷமா, 60 வருஷமா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இல்லை, உன்னுடைய பிறப்பு எனக்கு தெரிஞ்சு சுமார் 6000 ஆண்டுகளுக்கு மேல். நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உன்னுடைய பிறப்பின் விகிதம் 6000 ஆண்டுகளுக்கு மேல். அதுக்கு முன்னாடியே நீ பிறந்துட்ட. ஏன்னா இதை நீ நம்ப மாட்ட. ஏன்னா நீ விஞ்ஞானம் படித்தவன் அல்லவா, அதனால நீ நம்ப முடியாது. எங்கள் அம்மா என்ன 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெற்று போட்டாங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெற்று போட்டாங்க. இது பைத்தியக்காரத்தனம். அப்படின்னா நீ விசுவாசி கிடையாது, அப்படின்னா நீ பைபிளை நம்புறவங்க கிடையாது, அப்படின்னா நீ தெய்வனை நம்புறவங்க கிடையாது. ஏனென்றால் இந்த வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பாக நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ இல்லாம உன்னை அழைச்சாரோ? உலக தோற்றத்திற்கு முன்பாக உன்னை என்னுடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்தேன். எப்படி? உங்க அம்மா அப்பா உண்டாகிறதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு அப்புறம் எப்படி உங்க அம்மா அப்பா ஒன்று இந்த பூமியில் பெற்று போட்டாங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவ? அப்போ ஒன்றில் நீ பொய்யே, இல்லை உன் பைபிள் பொய். நான் கேட்கறதுக்கு பதில் சரியாக இருக்கணும். நீ பொய் சொல்றியா, உன் பைபிள் பொய் சொல்லுதா? நான் விசுவாசிக்கிறேன் இந்த பைபிள் உண்மையை பேசிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால்
வேதம் சொல்லுது, நம்மெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். டிசம்பர் 25 இயேசுநாதர் பிறந்தார், கறியும் சாப்பிடணும், கர்த்தர் பிறந்தா கல்லறைக்கு போகணும் அப்படின்லாம் நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். இல்லை, ரைட், இருங்க, எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கிடுங்க. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, இயேசு அல்லது ஜீசஸ் அல்லது யாசுவா பிறக்கவே இல்லை. எபிரேயருடைய புஸ்தகம், ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். எதுக்கு அந்த சரீரத்துக்குள்ள பிரவேசிக்க? நீங்க பார்த்த குமாரத்துவம், குமாரன் என்று சொல்லக்கூடியது அந்த சரீரமே, அவர் அல்ல. இங்க அதைத்தான் புரியணும். ஏன்னா அவர் தேவன், அவர் யா, அல்லேலூயா, அவர் யாவாக இருக்கிறார். யாவாகிய தேவன் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறபடினால் அவர் இந்த பூமியிலே யாவாகிய தேவன் மாம்சத்திலே கடந்து வருகிறார். மாம்சத்திலே கடந்து வரும்போது அந்த மாம்சம் மரியாதையுடைய சரீரத்திலிருந்து வருகிறது. அந்த சரீரத்திற்குள் அவர் பிரவேசிக்கிறார். வந்த சரீரம் குமாரத்துவம், பிரவேசித்தவர் பிதா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பிரவேசித்தவர் பிதா. என்ற ஈன்றெடுத்த என் தாய் இந்த சரீரத்தை இந்த பூமியிலே புறப்பண்ணினார்கள். இந்த சரீரம் பிண்டம். இந்த சரீரத்திற்குள் என் தேவன் என்னை அனுப்பினார். ஆனபடினால் நான் இந்த சரீரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பூமியில் இருக்கிற கல் வளருது, மண் வளருது, மரம் வளருது, செடி வளருது, கொடி வளருது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க, கல் வளருது, இந்த சரீரம் எனக்காக வளருது. ஆமென். பக்கத்திலே கடல், 4-5 கிலோமீட்டர் பக்கத்திலே கடல் இருக்கிறது. இந்த கடலிலே போய் சங்கு பிடிக்கிறவரிடத்தில் கேட்டு பாருங்கள், சொல்லுவார்கள். சின்ன சங்கில் சின்ன சதை இருக்குது, பெரிய சங்கில் பெரிய சதை இருக்குது. சதை தானே வளரணும், சங்கு எப்படி வளருது? சங்கு சுண்ணாம்பு. நான் சொல்வதை சரியாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு புரியும். சங்கு என்பது சுண்ணாம்பு கல். அந்த சுண்ணாம்பு கல்லுக்கு எப்படி ஜீவன் இருக்கிறது, அது எப்படி வளருகிறது? உள்ள இருக்கிற சதைக்கு, அந்த மாம்சத்துக்கு மாத்திரம் தானே உயிர் இருக்க வேண்டும். ஆனால் சங்கு வளருகிறது எப்படி? கழிந்த 2 வருடங்களுக்கு முன்பாக ஜான் எனக்கு சிப்பி கொடுத்தான். அந்த சிப்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். கேட்டால் சொல்லுவாங்க, வளரலப்பா, எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, யாரும் அதை வளர விடல, எல்லோரும் பிடிங்கி எடுத்துடணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த வருஷம் எனக்கு பஸ்ஸில் கொடுத்தான். அந்த சிப்பி மட்டும் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அதில் உள்ள இருக்கிற மாம்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னு கேட்குறேன், மாம்சம் வளருவதற்கு சிப்பி தடை இல்லை. சிப்பி தன்னை வளர்த்தி கொண்டிருக்கிறது. இதுபோல் ஆறறிவு படைத்த மனிதனாகிய எனக்கும் நான் வளர என் சரீரம் எனக்காக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு இருப்போம். நான் பிறந்து 40 வருஷம் தான் ஆச்சு, நான் பிறந்து 60 வருஷம் தான் ஆச்சு, உனக்கெல்லாம் லூசுன்னு சொல்லுவேன். உன் தாய் தகப்பன் வருவதற்கு முன்பாகவே நீ இந்த பூமிக்கு வந்து விட்டாய். பிரைஸ் யாசுவா, இதான் உண்மை. ஆனால் நீ என்ன செய்யலை, ஜடத்தில் வாழலை, ஜடத்தில் நீ வாழலை, இந்த சரீரத்தில் நீ வாழ வரல. யாசுவா இந்த பூமியில் மாம்ச சரீரத்தில் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு இந்த பைபிளில் 5 வாட்டி அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் வந்துட்டார். தெரியுமா உங்களுக்கு? ஆமென். மாம்ச சரீரத்தில் அவர் வர்றதுக்கு முன்னாடியே 5 வாட்டி ஆவிக்குரிய சரீரத்தில் இந்த பூமியில் வந்து விட்டார். யோசிங்க, சரீரங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறியணும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு, மாம்ச சரீரம் உண்டு, மிருகத்தினுடைய சரீரம் உண்டு, பறவைகளுடைய சரீரம் உண்டு. சரீரங்களில் வித்தியாசம் உண்டு. இந்த சரீரம் இந்த பூமிக்குரியது தான், அது மண்ணுதான். இந்த மண்ணான சரீரத்திற்குள் ஜீவனை, ஆத்துமாவை அனுப்புகிறார். உற்பத்தியை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா எனக்கு செய்திக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போனால் தான் உங்களுக்கு என்ன தெரியும், விஷயம் தெரியும். என்ன செஞ்சார் உற்பத்தி? தேவன் மண்ணினாலே ஒரு பிண்டத்தை செய்தார். அந்த பிண்டத்தினுடைய பேர் மனுஷன். எப்படி பிண்டத்துக்கு, மண் பிண்டத்திற்கு பேர் மனுஷன். இப்ப அந்த மண் பிண்டமாகிய மனுஷனை எடுத்து தன்னிட்ட இருந்த ஆவியை ஊதுகிறார். ஆவி எங்க போச்சு? எதுல ஊதுறார்? நாசியில ஊதினார். ஊதின போது மண்ணான மனுஷன் இப்ப மண்ணில் அவன் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறான். கான்செப்டை புரியணும் முதல்ல.
இப்ப இந்த ஆவி என்னது? இது ஆத்துமா. இந்த ஆத்துமாவை அவர் எப்ப உருவாக்கினார்? ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்துல உருவாக்கினார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்ப பாருங்க, என்னங்க ஆத்துமாவை சிருஷ்டிக்கிற தேவன் ஆணும் பெண்ணுமாக ஆத்துமாவை சிருஷ்டித்தாச்சு. இதுக்கு உருவம் இல்லை, இந்த கிரியையில உருவம் இல்லை, எங்கேயும் எடுத்துக்கொண்டு வைக்கல. இப்போ இந்த பொருள் என் கையில் இருக்குன்னா நான் இந்த பொருளை இங்க வைக்க முடியும், ஆனா இந்த பொருளை எனக்குள்ள வைக்க முடியாது. ஏனால் இதுக்கு ஒரு பொருள் வடிவம் இருக்குது. தேவன் உண்டு பண்ணின மனிதனுக்கு வடிவம் இல்லாததினால் அந்த உருவத்தை தனக்குள்ளே வைத்துக் கொண்டார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தின்படி உருவாக்கப்பட்ட ஆத்துமாவை தனக்குள்ளே வைத்துக் கொண்டார். இப்ப காலங்கள் ஓடுகிறது. இப்ப தனக்கு ஒரு தோட்டம் இருக்க வேண்டும், அந்த தோட்டத்திலே ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும், அதிலே ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்கிற ஆசை என் தேவனுக்கு வந்தபோது அவர் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. தேவனாயா மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி மண்ணினால ஒரு சரீரத்தை உருவாக்குகிறார். ஆமென். உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார். எங்க இருந்தது அந்த ஜீவ சுவாசம்? 1:27 உற்பத்தி பண்ணினார் அல்லவா? அந்த ஜீவ சுவாசம் தனக்குள்ளே வைத்திருந்தார். அதை இப்போ மண்ணான சரீரத்திற்குள் அனுப்பினார். இன்னைக்கு நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க, கடவுள் ஏன் 2 பேரை உண்டாக்கினார்? முதல்ல ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் ஒரு மனுஷனை உருவாக்கினார் அல்லவா? அது யாரு? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஒரு மனுஷன், அது யாரு? நானே இன்னைக்கு பைத்தியகாரமாக பார்த்து கேட்பேன். அவனுக்கு வேதம் தெரியாதனால நானே கேட்பேன். ஏன்? வேதம் என்றால் என்னவென்று தெரியாதவன் இன்னைக்கு ஊழியக்காரன், வேதம் என்றால் என்னவென்று தெரியாதவன் எல்லாம் விசுவாசி. வேதத்தின் ஆழம் அறியாதவன் தேவனுடைய ராஜ்யத்தை ருசி பார்க்க முடியாது. இந்த உலக படிப்பெல்லாம் வேண்டாங்க, இந்த வேதத்தினுடைய ஆழம் தெரியணும். நாம் நம்முடைய பிள்ளைகளை கலெக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும்னு யோசிக்கிறோமே, என்னைக்காவது வேதத்தினுடைய ஆழத்தை என் பிள்ளை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோமான்னு கேட்டால் நினைக்க விடாது பிசாசு. இந்த வயசில் யாருக்காவது பிள்ளைகள் பைபிளை தொடர்ந்து படிக்கணும்னு யாருக்காவது ஆசை இருக்கா? சம்மதிக்க மாட்டேன் தெரியுமா? நீ சம்மதிக்க மாட்டேன். ஸ்கூலில் பாட்டம் படிக்கணுமா, பைபிள் படிக்கணுமா, இப்படி தான் நீ போராடுவ. ஏன்னா நீ படிக்க வச்சனால என்ன யூஸ்? வேதத்தை படிக்க வை. தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த பிள்ளைகள் நியாயம் தீர்க்கிற நீதிபதிகளாக, நியாயாதிபதிகளாக மாறுவார்கள். அந்த ஆசை உனக்கு வராது. ஏன்? நீ பிசாசினால் பீடிக்கப்பட்டு பிசாசுடைய கிரியைகளுக்குள் அகப்பட்டிருக்கிறபடினால் உனக்கு அந்த எண்ணம் வராது. கேட்டோ என் பிள்ளைக்கு காதில் நகை போடக்கூடாது, கழுத்தில் நகை போடக்கூடாது, வெள்ளையும் போட்டுட்டு இருக்கணும், முடிய கிராப்பில் வெட்டி விடணும், 2 பக்கம் இழுத்து விடணும், இப்படியெல்லாம் யோசிப்பேன். பிள்ளை அழகாக இருக்கணும், இதுதான் யோசனை தவிர பிள்ளை தேவனுடைய பிள்ளையாய் வளரணும்னு யார் எந்த தாய் தோப்பருக்கு இருக்கு யோசனை இல்லையே. அப்போ எப்படி உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் உனக்கு பிரச்சனையாகத்தான் வரும். இதுதான் நீங்க மத்தேயு அந்த 24வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிச்ச வேத பகுதி. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாலும் தப்பி போவதில்லை. தப்ப முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவள் நிமித்தமே. நல்லா கேட்டுடுங்க. இங்கதான் உன்னுடைய உபத்திரவம் குறைய வேண்டுமானால், உன்னுடைய பிரச்சனை குறைய வேண்டுமானால், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தால் உனக்காக போராட்ட நாட்கள் குறையும். ஆமென். போராட்டம் இல்லாமல் இல்லை, போராட்டம் குறையும். ஏன் பைபிள் சொல்லுது? ரோமருடைய புத்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசித்தோமையானால், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துவதை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதென்று சபையாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இதுதான் பெரிய சிக்கல். இதுதான் வேதம். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் நினைக்கிறது, யோசுவா மெஷியோட நாம எனக்கு கிடைச்சிருச்சு, நான் பரிசுத்தவான் தான், நான் இனி பரலோகத்துக்கு போயிடுவேன். நினைப்பு பிளப்ப கெடுக்குமா? மீதி உள்ளதில் யார்? உங்க தாத்தா வந்து செய்வாரு. அட்லீஸ்ட் ஒரு பிசாசை விரட்ட முடியல, ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியல, நீ பரிசுத்தவான் இல்ல?
பிரைஸ் யேசுவா. தொடர்ந்து வாசிங்க. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அது கொஞ்சம் கஷ்டம், நடிக்க தெரியும். கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். நாங்க நடிப்போம் சமாதானமா இருக்கிற மாதிரி, ஆனா சமாதானமா இருக்க மாட்டோம் உண்மையிலே. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன். அப்ப நீ கடவுள் ஆயிட்டல, ஏன்னா நீ பழி வாங்குறல்ல. நான் சொல்றது புரியலையா? ஒரு ஆள் செஞ்ச தப்புக்கு நீ பழி வாங்குற அப்படின்னா நீ கடவுள். அப்போ நான் கடவுளா? வேதம் சொல்லுது, நான் சொல்லுவேன். நீங்க கடவுளா இல்லையான்னு நான் சொல்லுவேன். உங்களை கடவுள் என்று சொல்லுகிறார் வேதம். நல்லா புரிஞ்சு, ஏன்னா நீ பழி வாங்குற. அட்லீஸ்ட் சின்ன பச்சிளம் குழந்தையிலிருந்து வயதான முதிர்ந்த வயது உள்ளவர் வரைக்கும் உனக்கு தீமை செய்து விட்டார் என்று நினைத்து வார்த்தையில் செயலில் அவங்களை என்ன செய்கிற? உபத்திரவப்படுத்துற. அப்போ நீ கடவுள் ஆயிட்டே. வாசிங்கம்மா. என்று யாவா சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இந்த வசனம் உனக்கு புரிஞ்சுச்சா? வீட்டுல போய் வாசிச்சு பாரு. தீமைக்கு தீமை செய்யாத, தீமை நினைக்காத, அவனுக்கு நன்மை செஞ்சு அவன் தலையை அக்கினி தழலை தட்டுன்றாரு. நீ எல்லாம் அக்கினி தழலை தட்டுவது என் தேவன். நீ எதுக்கு பழி வாங்குற? நீ எதுக்கு பழிக்கு பழி சிந்திக்கிற? ஆமென். நன்மை செய்ய முடியுமா? உனக்கு தீமை செஞ்சவனுக்கு நீ நன்மை செஞ்சு பாரு. என் கூட இருக்கிறவனுக்கு நான் குடல் அறுத்து கொடுப்பேன். எதுக்கு? என்ன பிரயோஜனம்? இல்லை தெரியாமல் கேட்குறேன், தப்பாக சொல்கிறேன். நீ இவளுக்கு வாரி வாரி கொடு, இவன் உனக்கு வாரி வாரி தரட்டும், என்ன பிரயோஜனமா? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லையா? அப்புறம் எடுக்குதுக்கு நீ இவளுக்கு வாரி வாரி கொடுக்குற, அப்புறம் எடுக்கு இவன் உனக்கு வாரி வாரி தரா? நல்லா புரியணும். முதல்ல அன்பு எங்கே இருக்கோ அங்கே வாரி வாரி கொடுக்குறீங்க. முதல்ல நீ பிசாசு ஆகிட்ட தெரியுமா? யார் மேலே அன்பு வச்சு அவனுக்கு அடிமையாகிறையோ, நல்லா புரிஞ்சுடுங்க. யார் மேல் நீ அன்பு வச்சு அவங்களுக்கு அடிமையாகிறையோ அங்க நீ அடிமைத்தனத்தின் ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறாய். அது பெத்த பிள்ளையா இருக்கட்டும், கட்ட புருஷனா இருக்கட்டும், கட்ட பொண்டாட்டியா இருக்கட்டும், பெத்த தாய் தோப்பரா இருக்கட்டும், அடிமையாக சொல்லவில்லை, அன்பு செலுத்த சொன்னார். அன்பு வேற, அடிமைத்தனம் வேற. அறிவு ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட அடிமைத்தனம் தான் வருகிறதே தவிர அன்பு வர மாட்டேங்குது. ஏன்? ஆமென். நம்மகிட்ட இருக்கிற பிசாசு நம்மளை என்ன பண்ணும்? தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட விடாது இல்லவா? ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, வேதம் சரியா சொல்லுது, நீ அடிமை ஆகக்கூடாது. பெத்த பிள்ளைக்கு நீ அடிமை ஆகக்கூடாது, தெரியுமா? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிடுங்களேன். பெத்த பிள்ளைக்கு நீ அடிமை ஆகக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைகள் தாய் தோப்பற அரட்டுது. இரு சும்மா, என்ன உனக்கு கேட்கணுமோ சொல்லணுமோ? ஏங்க அப்ப நீ என்னாச்சு? நீ பைத்தியம் ஆயிட்ட, உன் பிள்ளை ஞானவான் ஆயிட்டான். ஆஃப்டர் ஆல் பச்சிளம் பிள்ளைங்க, அந்த பிள்ளைகள் ஒன்று அடக்குது, பெத்த தாய் தகப்பனை அடக்குது. ஏன்னா முதல்ல ஒன்றை வாபோன்னு கூப்பிட்ட நேரத்தில், கோபத்தில் வாபோன்னு கூப்பிட்ட நேரத்தில் நீ விட்டுட்ட. ஒரு பொய்யை சொன்ன நேரத்தில் நீ விட்டுட்ட. ஒரு கசப்பான வார்த்தையை சொன்ன நேரத்தில் விட்டுட்ட. என் பிள்ளை நல்லா பேசுது அப்படின்னு. இப்போ உன் பிள்ளை நல்லாவே உனக்கு தருது. நாளைக்கு ஒன்று அநாத ஆசிரமத்தில் கொண்டு விடக்கூடிய நிலைமைக்கு வரும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீங்கள் நினைக்கலாம் என் குடும்பத்தில் அப்படிலாம் இல்லைன்னு. உன் பிள்ளை அதை உருவாக்கும், கண்டிப்பாக உருவாக்கும். ஏன்னா உன் பிள்ளையை நீ உருவாக்குற. நீ உன் தாய் தகப்பனை அநாதாசிரமத்துக்கு அனுப்பலை. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் சொல்லக்கூடியது நல்லா புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா, நீ உன் தாய் தகப்பனை அநாதாசிரமத்துக்கு அனுப்பலை. அது 100 வயசானாலும் வச்சு பார்க்குற. ஆனால் உன் பிள்ளைக்கு நீ என்ன கற்றுக் கொடுத்த? அதெல்லாம் சொன்ன. ஈக குணத்தை கற்றுக் கொடுக்காமல் இருந்தால், உதவி செய்யும் நல்குணத்தை கற்றுக் கொடுக்காமல் இருந்தால் உன் பிள்ளை உனக்கே துரோகம் செய்யும். இது உண்மை, இது என் வேத சத்தியம். ஆமென். நாளைக்கு நான் என் பிள்ளைக்கு உபத்திரவக்காரனாக இருப்பேன். நாளைக்கு என் பேர பிள்ளைக்கு நான் உபத்திரவக்காரனாக இருக்கிற போது என் பிள்ளை என்னை கொண்டு போய் அநாதாசிரமத்தில் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். பிரைஸ் யேசுவா. அப்ப நான் எனக்கு இருக்கிற பலத்தில், எனக்கு இருக்கிற தைரியத்தில் நான் என்ன கற்றுக் கொடுக்கணுன்றதை அறியணும். நான் கற்றுக் கொடுக்கல, இங்கே தான் சிக்கல்.
நான் கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்காமல் அவனை அவன் பாட்டுக்கு வளர விட்டேன். முருங்கை மரம் தானாக வளருகிறது, ஆனால் ஒரு நாள் தானாக முறியும், தெரியுமா உங்களுக்கு? ஆனால் உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? முருங்கையை முறிச்சு வளர்ன்னு சொல்லுது. முறிச்சு வளர்க்கலை அப்படின்னா நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா, நாகர்கோவிலுக்கு அந்த பக்கம், அதாவது தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அங்கே போய் முருங்கை மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு கை உசரத்தில் தான் முருங்கை மரம் நிற்கும். ஆனால் என் வீட்டில் நிற்கிற முருங்கை மரம் 2 மாடிக்கு மேலே நிற்கிது. நான் முறிச்சு வளர்த்தல. நான் எதுக்கு வளர்த்தலேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா சூரிய வெளிச்சம் இங்கே படாது. ஆனபடினால் அந்த மரத்தை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், மேலே வளர்த்தி விட்டுருக்கிறேன். காய் மேலே காய்க்குது. அதை நான் முறிச்சு வளர்த்துருந்தா காய் வந்திருக்காது. அந்த காரணத்துக்காக நான் வளர்த்தி விட்டேன். ஆனால் உண்மையிலேயே குணம் என்ன தெரியுமா? முருங்கையை முறித்து வளர்த்தினால் அந்த முருங்கை படர்ந்து வளரும். அது படர்ந்து வளர்கிற போது ஒரு காய்க்கு 9 காய் வரும். நீ உன் பிள்ளையை முறிச்சு வளர்க்கல சொல்லு. நான் நேற்று தான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், உன் பிள்ளையை அடிக்கக்கூடாதுன்னு. இல்லை இப்போ அடிக்கலைங்க, அடிக்காதேன்ற. அந்த பிள்ளை பரவாயில்ல, அடிக்காத. ஏன்னா எனக்கு தெரியுது இந்த பிள்ளை நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நான் ஆவியில் உணர்றேன். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஜெபிக்கிற போது உன்கிட்ட என்ன இருக்குதோ அது என்கிட்ட வந்துடும். இதான் உண்மை. அதுக்காக தான் என்ன ஆசாரியனா வச்சிருக்கிறாரு. சத்தமா சொல்றேன், உனக்காக நான் ஜெபிக்கிற போது உன்னிடத்தில் போராடுகிற, உன்னிடத்தில் தீய குணம், உன்னிடத்தில் இருக்கிற பிசாசு, உன்னிடத்தில் இருக்கிற பாரம்பரிய கட்டு அத்தனை என் முன்னாடி வரும். அப்பதான் தெரியுது உன்னை பற்றி எனக்கு யாருன்னு. அதனால தான் உங்கள்கிட்ட எல்லாம் உங்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் தான். உங்களை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு நடக்க போகிறத நடந்ததை சொல்கிறதுக்கு காரணம் என் தேவன் பெரியவராக இருக்கிறார். என் தேவன் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால தான் சொல்கிறேன், உபத்திரவத்தை குறைச்சிக்கணும். உனக்கு வரக்கூடிய உபத்திரவத்தை முடியுமா? அப்போ தேவ ஜனத்திற்கு வரக்கூடிய உபத்திரவம் வேற, உலக ஜனத்திற்கு வரக்கூடிய உபத்திரவம் வேற. இந்த ரெண்டையும் நீங்க புரிஞ்சா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப தேவ ஜனத்தினுடைய உபத்திரவம் எப்ப குறையுது அப்படின்னா, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால், நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உன்னுடைய உபத்திர நாட்கள் குறையும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நல்லா கேளுங்க, சமாதானம் வேணும்னு சொல்றாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அந்த உபத்திரவத்தை விழுந்து போறதுக்காக அல்ல, திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன்னா நீ என்ன ஆராதிக்கிறேனா, நான் முதல்ல உபத்திரவத்தை ஜெயிச்சிருக்கிறேன். ஆனவனினால் என்னை ஆராதிக்கிறவன் உபத்திரவத்தை ஜெயிக்கணும். தாவுப்பனை போல இருக்கணும் பிள்ளை. நம்ம எல்லாம் சொல்லுவோம் தாயை போல இருக்கணும். இல்லை, தாய் என்பது சபை, தகப்பன் என்பது யாசுவா. நீ தாயை போல வாழாத. ஏன்னா ஆதிசபை வேசி சபை, ஆதிசபையின் பிள்ளைகளும் வேசி பிள்ளைகளே. சபையை போல வாழாத. வேதத்தில் சொல்லப்பட்ட 7 சபை எந்த சபையை போல நீ வாழ போற சொல்லு. நேத்தானே சொன்னார், 2:16 சொன்னார். பார்த்தீங்களா என்ன சொன்னார்? மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? உனக்கு விரோதமாக என் வாயின் வார்த்தையினால் உன்னை யுத்தம் பண்ண போகிறேன் சொன்னார்ல. அப்போ நீ எந்த சபையை போல இருக்காத. சபை என்பது வேசி சபை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரோமன் கத்தோலிக்க சபை வேசி சபை. ரோமன் கத்தோலிக்கத்துடைய பிள்ளைகளும் வேசி பிள்ளைகளே. என்கிட்ட ஒரு அம்மா யூடியூப்பில் சொன்னாங்க, யூடியூப்பில் இல்லை, இந்த வாட்ஸ்அப்பில், கலிஸ்து நீ தாய் சபையை மறந்துட்ட, நீ தாய் சபையை விட்டுட்டு போனதுனால இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற. ஒரு நாள் கண்டிப்பா நீ தாய் சபைக்கு வருவ, மறந்துடாத. தாய் சபையை விட்டுட்டு போனவங்களெல்லாம் என்னென்ன பாடுபடுறாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த அம்மாவுக்கு 2 நாள் கழிச்சு ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பி கொடுத்தேன். நானாக போட்ட சுற்றறிக்கை போட்டு கொடுத்தேன். ஏன்னா ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய மாம்சீக உபதேசம், பிசாசனுடைய தந்திரம் என்ன, அது எப்போ யாரால் உருவாக்கப்பட்டது, எந்த வத்திக்கான் சங்கத்தால் எந்தெந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டு ரோமன் கத்தோலிக்க சபை உருவானது. முதல்ல ஒன்று புரியணும். நான் கேட்கிற கேள்வி, யாசுவா யாரால் கொலை செய்யப்பட்டார்? இந்த கேள்விக்கு பதில் கூகுளில் போய் அடிச்சு பாருங்க. அது ரோமாபுரியின் மன்னனால் கொல்லப்பட்டார். இரண்டாவது, ஆதி அப்போஸ்தலர்கள் யாரால் கொல்லப்பட்டார்கள்? ரோமர்களால் கொல்லப்பட்டார்கள். மூன்றாவது, கிறிஸ்தவர்கள் மத்திய அன்னைக்கு இருந்த மேசியானிக்கு மத்தியில் ஒரே கடவுள் கொள்கை இருந்தது. ரோமாபுரி கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அந்த ஒரே கொள்கையுடைய மேசியானிக்காரர்களை கொன்று குவித்தார்கள். யார் கொன்னான்னு கூகுள் அடிச்சு பாருங்க, தெரியும். ரோமாபுரி. இன்னைக்கு அவன் கிறிஸ்தவன்னு சொல்றான். எப்படி? கொன்ன கடவுளையே கடவுளாக்கிக்கிட்டான், கொன்னவரையே கடவுளாக்கிக்கிட்டான், கொன்னவங்களை எல்லாம் பரிசுத்தவன் ஆக்கிக்கிட்டான், புனிதர்கள் ஆக்கிக்கிட்டான். எப்படி இவன் சொர்க்கத்துக்கு போவான்? நான் இவன்கிட்ட பிறக்கல,
எங்கள் அம்மா ஏதோ ரோமன் கத்தோலிக்காக இருந்தாங்க, என்னை பெற்று போட்டாங்க, நான் அங்கே இருந்து வழிபட்டு சாமியார் ஆகணும்னு ஓடுனேன். அதுக்கப்புறம் சாமியார்ன்றதை வேண்டான்னு சொல்லிட்டு ஓடி போய் உலகத்தோட பிசாசோட வாழ்ந்த என்ன தேவன் பிடிச்சி இங்கே கொண்டு வந்து வச்சுக்காரு. லோவையெல்லாம் போட்டு பார்த்துட்டேன், அது வேற கதை. எல்லாத்தையும் போட்டு பார்த்தோம்ட்டு தான் வந்திருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தேவன் அழைக்கப்பட்ட அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் வேற. நான் என்னை ரோமன் கத்தோலிக்கனாக தேவன் என்னை அழைக்கவில்லை, அது என்னுடைய பிறப்பின் விகிதம். அப்ப பவுல் யூதனுக்கு யூதனாக கிரேக்கருக்கு கிரேக்கராக இருந்தானே, அவனை எதற்காக அழைத்தார்? அவன் யூதன், அவனை எதுக்கு இன்னும் மறுபடியும் யூதனை அழைச்சார்? வளர்ப்பால் கிரேக்கன், அவனை எதுக்கு யூதனாக அழைச்சார்? யோசிக்கணும். அப்போஸ்தலருடைய 12 பேரிலும் பிரதானமானவனாக மாறுகிறான் இவன். ஏன் தெரியுமா? அவன் எபிரேயர்களின் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தான். எபிரேய தேவனை ஆராதிக்க ஆரம்பித்த போது அவனை தேவன் உயர்த்த ஆரம்பித்தார். அவனுக்கு கொடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா? ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய அதிகாரத்தை அவனுக்கு என் தேவன் கொடுத்தார். சும்மா உட்காந்துட்டு குண்டு சட்டியில் உட்காந்துட்டு நான் அந்த சபையை சேர்ந்தவன், நான் இந்த சபையை சேர்ந்தவன், எங்கள் சபையை வந்து பாரு, வந்தால் என்ன இருக்குது? 3 பாட்டு பாடுவேன், அந்நிய பாஷை பேசுவேன், கொட்டடிப்பேன், உணர்ச்சி வசப்படுவேன், இவ்வளோதான் நடக்குது. பிரைசியாசுவா, ஆவியானவர் இருந்தா, நீ ஆவியானுடைய சித்தத்தின்படி நீ கிரியை நடப்பிட்டு இருந்தா, ஒன்று ஒரு தூசு தொட்டா உனக்கு தெரியும், ஒரு தூசு தொட்டா தெரியும். ஆனால் ஒன்றும் தெரியலையே, இங்கே உள்ளது இங்கே கீழே விழுந்து ஆடிட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு சபையில். எப்படி? இதல்ல சபை. அதனால தான் சொல்கிறேன், அப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடு. அப்பன் யார்? யாசுவா. அப்ப எழுதி வச்சிருக்கிற வேத எழுத்துக்களுக்கு சத்தத்திற்கு செவி கொடுக்கணுமே தவிர சபையினுடைய சத்தத்திற்கு இல்லை. சபையினுடைய சத்தம் உன்னை வித்தியாசப்படுத்தும். ஏன்னா சபை சீர்கட்டதாக இருக்குது, ஒழுங்கின்மையாக இருக்குது, அது வேறுபட்ட ஜீவியம் உள்ளதாக இருக்குது. அது இல்லை. எனக்கு தெரிஞ்சு மோசே எப்படி இருந்தானோ அப்படி ஒருவனை நடத்தினார் என் தேவன், அவன் யோசுவா. நீ அவனை போல மாறணும். யாசுவா தான் சொல்கிறார், நீ என்னை போல மாறுன்றாரு. மாற மாட்டியே. ஏன்? முதல்ல நடத்துகிறவனே மாற மாட்டோம், அப்புறம் எப்படி மக்கள் மாறும்? அப்போ உன்கிட்ட ஏதோ குறை இருக்கிறது, அந்த குறையை விட்டு நீ வெளியில் வரணும். அதனால தான் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திறன் கொண்டு ஜெயிக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய புத்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற போது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலை நிற்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு ரகசியத்தை ஒன்ன சொல்லி விட்டார் தெரியுமா உங்களுக்கு? உபத்திரவம் இல்லை அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் இல்லை. நீ உபத்திரவத்தினுடைய ஊடாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க போகிறாய். இப்போ நினைப்பாங்க, எனக்கு மோளுக்கும், எனக்கு மோனுக்கும், எனக்கு புருஷனுக்கும், எனக்கு பொண்டாட்டிக்கும், எனக்கு அம்மை அப்பருக்கெல்லாம் சண்டை வருது, அதனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேனா? இல்லை. இந்த வேதத்தை நேசிக்கிறது நிமித்தமாய் உன்னுடைய உறவு முறையில் சண்டை வரணும். இந்த வேத சட்டத்தினுடைய ஊடாய், தேவ சமூகத்தின் மூடாய் பிசாசுடைய சந்ததியோடு நீ எதிர்த்து நிற்கணும். அப்படி எதிர்த்து நிற்கிற போது உனக்கு தேவனுடைய ராஜ்யம். அதை விட்டுட்டு உனக்கு சாதகமா நீ போய் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் உனக்கு கிடைக்காது. பிரைஸ் யேசுவா. அல்லேலூயா. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, சீசர்களுக்கு உபத்திரம் வந்துச்சு. உங்களுக்கு தான் தெரியுமே, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம்னு நினைக்கிறேன், 27, 28, 29 நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா சீசர்களை கூப்பிட்டு, யாசுவா மீசிய நாமத்தை மட்டும் சொல்லாத, வேற என்ன வேணாலும் செய், அற்புதம் செய், அடையாளம் செய், என்ன வேணாலும் செய், அந்த நாமத்தை மட்டும் சொல்லாத. உடனே இங்கே இவங்க சொல்லுவாங்க, தமிழ் பைபிளில் இயேசுன்னு இருக்குது, அப்போ எருசலேமில் இயேசுன்னு இருக்கா, இன்னைக்கு போய் பார்த்துட்டு வா. இல்லை ஜீசஸ்னா அவனுக்கு யாருன்னு தெரியுமான்னு பார்த்துட்டு வா. இல்லை தெரியாது. அங்கே சொல்லப்பட்ட பேர் யாசுவா. அப்போஸ்தலரை வரவழைத்து அவர்களை அடித்து உதைத்து சித்திரவதை பண்ணி ஜெயிலில் போட்டுட்டு விடுதலை செய்யணும்னா இந்த நாமத்தை யாருக்கும் சொல்லாத, வேற என்ன வேணாலும் பேசு, அவருடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதே என்று சொல்லி அவர்களை என்ன செய்தார்கள்? கடிந்து கொண்டார்கள். யாசுவா மேசியாவுடைய நாமத்தை சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். இயேசுவின் நாமத்தை அல்ல, ஜீசஸ் நாமத்தை அல்ல, யாசுவாவுடைய நாமத்தை சொல்லக்கூடாது. இப்போ இன்னைக்கு இந்த யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் நீ சாட்சியா நிற்கணும். வேதங்கள் ஒன்று அந்த பேரை மறைக்கலாம், சரித்திரங்கள் அந்த பேரை மறைச்சிடலாம், ஆனால் அது மறையாது. பிரைஸ் யாசுவா. உண்மை சொல்கிறேன், 14 வருஷத்துக்கு முன்னாடி
ஒண்டியா ஒத்தைக்கு நின்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் நின்று கத்துனேன். இன்றைக்கி மூல முடுக்கு எல்லாம் யாஷ்வா யாஷ்வான்னு சொல்கிறான், தெரியாதவனும் அறிந்து கொள்ளுகிறான். நேற்றுக்கு என்னுடைய சகோதரர் வந்து சொன்னார், அவருக்கு யாஷ்வா யாருன்னு தெரியுமா, ஆனால் அவர் இயேசுவை தான் நம்புவாராம். தெரியுதா? எனக்கு அது போதும். நியாய தீர்ப்புக்கு அதுதான் வேணும். தேவன் அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு அதான் வேணும். நல்லா புரிஞ்சுடுங்க. எனக்கு அது போதுமே. அறிவிக்கப்பட்ட நாமம் கடந்து போயிருக்கிறது. அவன் ஏற்றுக்கொள்ளுகிறானா கொள்ளலையா அது அவன் பாடும், கடவுளுடைய பாடும். நம்ம பாடு என்ன? அறிவிக்க வேண்டியது. யாசுவாவுடைய நாமம் அறிவிக்காத இடத்தில் நாமத்தை அறிவிப்பதுதான் உன்னுடைய சுவிசேஷம். யாசுவா, இதுதான் உன்னுடைய வேலை. அப்போ நம்ம என்ன செய்வோம்? அறிவிச்சிட்டு போயிட்டே இருப்போமே. உண்மை சொல்கிறேன், இன்னைக்கு மூல முடுக்கெல்லாம் இருக்குதே, அங்கங்கே வந்துருச்சே. சென்னை பட்டணத்தில் ஒரு பெரிய சபை நடந்துட்டு இருக்குது, கோயம்புத்தூரில் சபை நடக்குது. நல்லா புரியுங்க. வெளிநாட்டில் சபை நடக்குது. ஏன்? பக்கத்தில் இருக்க திருநெல்வேலியில் சபை நடக்குது. ஏன்னு கேட்குறேன். எப்படி? விசுவாசிகள் அங்கங்கே இருக்கிறாங்க. ஏன்? தேவன் ஒண்டியா கத்திரையும் பார்த்தீங்களா, அவர் அந்த சத்தத்திற்கு பலன் கொடுக்க ஆரம்பித்தார். உங்களுடைய உதவியினால் செய்திகள் இன்னைக்கு 2000 பக்கத்தில் செய்திகள் இன்னைக்கு என்ன செய்தி யூடியூப்பில் போயிட்டு இருக்குது. பார்க்குறவனுக்கு வித்தியாசம் இருக்குது. பார்க்குறவன் செய்தியை கேட்குறான், கேட்டுட்டு நமக்கு ஃபோன் பண்ணுறான். ஒன்றில் திட்டத்துக்கு ஃபோன் பண்ணுவான், இல்லது இது நல்லதுன்னு சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணுவான். 2 கோஷ்டி இருக்குதுங்க. ஆனால் செய்தி போகுது பார்த்தியா, இதனுடைய பலன் உனக்கு உண்டு, இதனுடைய நன்மை உனக்கு உண்டு. அப்போ நீ அதில் தைரியமாக இருக்கணும். எனக்கு எங்கெங்கிருந்தோ நன்மைகள் உண்டாகிறது, எங்கிருந்தோ பலன் உண்டாகிறது, அதுக்காக நான் என் தேவனை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ துதிச்சேன்னா அந்த பலன் உனக்கு வந்துடும். இப்போ இங்கே என்ன அப்படின்னா, யாசுவாவுடைய நாமத்தில் நீ உபத்திரவப்படணும். அந்த உபத்திரம் உன்னை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகும். வாசிங்க 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். இப்படிப்பட்ட உபத்திரங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோமோ என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க தேவ ஜனங்களை தேவன் நியமித்திருக்கிறார். அப்ப இந்த உபத்திரம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லக்கூடிய உபத்திரம் மாப்பிள்ளை முன்னாடி சண்டை வரக்கூடாது. நான் அதை சொல்லலை. அம்மையும் அப்பனுக்கு சண்டை வரக்கூடாது, அதை சொல்லலை. ஆனால் வேதத்தின் நிமித்தம் யாசுவாவுடைய நாமத்தை நீ ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக உனக்கு யார் மூலமாக சண்டை வந்தாலும் அந்த சண்டை உன்னை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லும். நான் சொல்கிறது புரியுதா? வீட்டில் பணத்துக்கு சண்டை போடுறது, சொத்துக்கு சண்டை போடுறது எல்லாம் அந்த சண்டையெல்லாம் இங்கே இல்லை. அதிகாரத்துக்கு சண்டை போடுறது, வாரிசுரிமைக்கு சண்டை போடுறது, பிசாசு கொடுக்கறதுல சண்டை போடுறது, அதெல்லாம் நான் கேட்க வரல. யாசுவாவுடைய நாமத்தை பிரதிபலிப்பதன் மூலமாய் உனக்கு பிரச்சனை வரணும். அந்த பிரச்சனை உன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். இதுபோல ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இல்லை. ஏன்? பிசாசு ஒன்றை சொல்லக்கூடாது தெரியுமா? அவங்ககிட்ட சொன்ன அவங்க என்ன நினைப்பாங்க? இந்த அம்மா கூட, இந்த டீச்சர் இருக்காங்களா, இந்த அம்மா கூட வேலை செஞ்ச ஒரு அம்மா, யாசுவா மிஷன் அம்மா நல்லா தெரியும், நல்லா தெரியும். ஆனால் மாப்பிள்ளை கொடூரன். என்ன? இங்கே தான் வரணும், எங்கள் பாஸ், எங்கள் சபை அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அந்த அம்மா எனக்கு மெசேஜ் எல்லாம் சூப்பராக பார்ப்பாங்க, பார்த்துட்டு அதுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த அம்மாவுடைய ஆத்மாவை நான் நினச்சி பார்க்குறேன். அந்த அம்மாவுடைய சரீரம் இன்னொருத்தனுக்கு அடிமையாக இருக்கிறது, ஆனால் அந்த ஆத்மா என் தேவனுக்குள் வாஞ்சியாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? நாம் இந்த செய்தியை நீங்கள் போடுறதுனால, இந்த செய்தி போகிறதுனால, அந்த செய்தியை கேட்குற போது அவர்களுக்கு அந்த செய்தி இன்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் பலனையும் கொடுக்கிறது. அது உபத்திரவத்தில் இருக்கு, போராட்டத்தில் இருக்கு. இந்த போராட்டம் ஒரு நாள் அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரனாக மாற்றும். அதனுடைய காரியங்களை செய்யும் போது, அல்லேலூயா, இதான் உண்மை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? என்ன நம்ம பாஸ்டர் என்னெல்லாமோ இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தி பிடிக்காது. வெளியில் இருக்கிறவங்க உண்மையை என்கிட்ட பேசுகிற நேரம் தெரியும், சார் நீங்கள் எப்படி இப்படி பேசுகிறீங்க சார், எல்லா பாஸ்டர் மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வித்தியாசமாக பேசுகிறீங்க. ஆமாம், வித்தியாசமாக தேவன் கொடுக்குறான்னு நான் வித்தியாசமாக பேசுகிறேன். அவன் ஒத்த வாக்கியத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கான், நான் அப்படி இல்லை, என் தேவனுடைய வார்த்தையை வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஆமீன். இந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்தை குத்துதா, உன்னுடைய உள்ள திரியங்களை குத்துதா, உன்னை ஒப்பு கொடுக்க பண்ணுதா, உன்னை மனம் திரும்ப செய்ய பண்ணுதா? அப்படியானால் இது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நாம
தேவனுடைய வார்த்தையை கேட்காம, தேவனுடைய நாமத்தை கேட்காம இந்த உலகத்துக்குரியவைகளை நேசித்துட்டு இருக்கிறோம். எனக்கு சங்கீதத்தில் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறாரு தாவீது. என்ன சொல்றாரு அப்படின்னா, சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 82வது அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, மனுஷர்கள் தேவன் என்று சொல்லுவார். வேண்டாம், மனுஷர்களை தேவன் என்று சொல்லுவார். இதை யாசுவா சொல்லும்போது யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 33 34 வாசிங்களேன். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லறிகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லறிகிறோம் என்றார்கள். யாஷுவா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? நீங்கள் தேவர்கள் என்று நான் சொல்லி இருக்கிறதா உங்களுடைய வேதத்தில் எழுதி இருக்கிறதா இல்லையா? அப்ப இங்க மனுஷர்கள் தேவர்கள் புரியணும். ஏன் தெரியுமா? நீ அவங்களை நேசிக்கிற, அதனால அவங்க உனக்கு கடவுள். நீ யாரை நேசிக்கிறியோ அவங்க உனக்கு கடவுள். ஆமென். ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளை போல வாழ்ந்து அவிசுவாசத்தினுடைய ஊடாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஜனம் இன்றைக்கு அதிகம். நாம இருக்கு, மனந்திரமல் இருக்கு, பாவமன்னிப்பு இருக்கு, ரட்சிப்பு இருக்கு, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கு, அனால்டிங் பவர் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனா நான் என்ன செய்வேன் தெரியுமா? விசுவாசத்தில் கொஞ்சம் குறைவா இருப்பேன். ஏன்? விசுவாசி மாதிரி நடிப்பேன். அல்லேலூயா. இங்க தான் தேவன் சொல்றாரு, நீ விசுவாசியா நடிக்கிற நீ உன்னுடைய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை உன் புருஷனுக்கு கொடுப்ப, உன் மனைவி கொடுப்ப, உன் பிள்ளை கொடுப்ப, உன் மாமியாருக்கு கொடுப்ப, மாமனருக்கு கொடுப்ப, உன் அண்ணனுக்கு கொடுப்ப, தம்பி கொடுப்ப, அம்மாவுக்கு கொடுப்ப, அப்பாவுக்கு கொடுப்ப, கற்பத்தின் கனியாகிய பிள்ளை கொடுப்ப. இத்தனை பேர் உனக்கு கடவுள். கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோ. கடவுள் யார்? இப்போ யாசுவா? யார் சொன்னது? நீ உனக்கு கடவுள் உன்னுடைய குடும்பம், உனக்கு கடவுள் உங்கள் அம்மா, உனக்கு கடவுள் உங்கள் அப்பா, உனக்கு கடவுள் அண்ணன் தம்பி, உனக்கு கடவுள் மாமியார் மாமனார், உனக்கு கடவுள் உன் பிள்ளைகள், உன் கடவுள் உன் புருஷன். யோசி, நல்லா யோசி. இப்போ சொல்லு, இல்லை என் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லு. நான் யாசுவாவை தான் நம்புகிறேன் அப்படின்னா இந்த அன்பெல்லாம் எங்கே வந்துச்சு? யாசுவாவை கொடுக்க வேண்டிய அன்பெல்லாம் எங்கே கொடுத்துட்ருக்குற? நான் சொல்கிறது வேதம். கடமையை செய்ய சொன்னாரா இல்லை அவங்களுக்கு அடிமையாக சொன்னாரா? தாய்க்கு கடமையை செய்ய சொன்னாரா, தாய்க்கு அடிமையாக சொன்னாரா? மாமியாரை நேசிக்க சொன்னாரா, மாமியாரை அன்பு செய்ய சொன்னாங்களா? அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணுமா, அவங்களுக்கு அன்பு செஞ்சு அவங்கள்ட்ட மயங்கி இருக்கணுமா? சொல்லு. அப்போ உன்கிட்ட பிசாசு வந்துருச்சு. யாசுவா, மாப்பிள்ளைக்கு கீழ்ப்படியணுமா, மாப்பிள்ளை அன்பு செய்யணுமா? சொல்லு. சத்தியம் வேற வகையில் போயிட்டு இருக்கு, நீ வேற வகையில் போயிட்டு இருக்க, அதனால தான் உனக்கு உபத்திரம். அப்ப இங்க மனுஷன் உனக்கு கடவுளாக மாறுகிறான். புரியுதா? பிலிப்பியர் 3:19, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். உங்க கடவுள் யாரா? உங்க கடவுள் யாரா? தேவன். கடவுள் இல்ல, பாவம், தமிழ்ல சொல்லக்கூடாது. தேவன் யாரு? உன் வயிறு தான் உன் கடவுளா, உன் தேவனா? முடிஞ்சுதா? முதல்ல உன் மாமியாரு, உன் மாமனாரு, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, பொண்டாட்டி, புருஷன், பிள்ளை கடவுள். இப்ப ரெண்டாவது பார்ட், உன்னுடைய வயிறு கடவுள். வேதம் சரியா தான் இருக்குது, நீ சரியா இருக்கான்னு முதல்ல பாரு. எங்க நேசிக்கிற? யாருக்கு அடிமை? உன் கடவுளுக்கு தான் நீ அடிமையா இருக்கிற. யாசுவாவுக்கு இல்ல. அவரை இன்னும் தேவனாய் நீ அங்கீகரிக்கல. வாயினால சொல்லுவ, ஆனா அங்கீகரிக்கல. அதனால தான் உனக்கு உபத்திரம் நீண்டுட்டு போகுது. உன்கிட்ட இருக்கிற பிசாசு ஒன்று வஞ்சிச்சிட்டு இருக்கிறான். உபத்திரவங்கள் நீள்வதற்கு காரணம், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தால் உன்னுடைய உபத்திரவ நாட்கள் குறைய வேண்டும். ஆனா எனக்கு குறையலையே. காரணம், மனுஷனை கடவுளை பார்க்கிற, வயித்தை கடவுளை பார்க்கிற. ஆமென், அல்லேலூயா. வாசிங்க யாக்கோபுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். விபச்சாரிகளே, விபச்சாரிகளே,
உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகியால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையன் ஆகிறான். ஏங்க தேவன் சொல்றாரு, நீ உலகத்தை நேசிக்கிறதுனால தான் உன்னை நான் விபச்சாரனேன்னு கூப்பிடுறேன். உலக சிநேகிதம் யாவுக்கு விரோதமான பகை. நேசிக்கிறியா இல்லையா? என்னென்ன அது லிஸ்ட் போட்டால் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கணவன், மனைவி, பிள்ளை, தொழில், பொருள், பணம், உறவு முறை, அப்புறம் மனவிருப்பம், எல்லாமே கடவுள். எல்லாமே நமக்கு கடவுள். நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த கடவுளுக்கு அடிமையாக இருக்கிற ஆனபடினால் உன்னை விபச்சாரனே, விபச்சாரியே என்று அழைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ரோமருடைய புத்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற போது எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்போ மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, இது தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு மாம்சம் உன்னை வேதனைப்படுத்துகிறது. இப்ப மாம்சம் உனக்கு கடவுள். ஏன்னா மாம்சத்துடைய ஆசையை தானே செஞ்சிட்டு இருக்கிற. சரீரம் என்ன கேட்குதோ அதை கொடுத்துருவேன். என்னைக்காவது இந்த சரீரம் கேட்கிறத கொடுக்க கூடாது இனிமேல் நினைக்க தோணுதா? இல்ல. அப்ப அது உனக்கு கடவுள். அதனால தான் நான் உன்கிட்ட முதலே சொன்னேன், எதை நீ நேசிச்சு யாருக்கு கீழ்ப்படுகிறியோ அது உனக்கு கடவுளாகும். ஆனபடியினால் அது உன்னை ஆண்டு கொள்ளும். ஆமென். என்ன ஆளாதபடிக்கு நான் நேசிக்கணும். முடியுமா? என் மனைவி என்னை ஆளக்கூடாது, என் பிள்ளைகள் என்னை ஆளக்கூடாது, என் தாய் தோப்பன் என்னை ஆளக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை இல்லை. என் தாய் தோப்பன் என்னை ஆளக்கூடாது. ஆனால் என் தாய் தோப்பனை நான் நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு கடமை செய்ய வேண்டும். வித்தியாசம் இருக்குது. ஆளுமை வேற, அடிமைத்தனம் வேறு. இங்க ஆளுமைக்குட்படுகிற போது அடிமைத்தனம் கடந்து வருகிறது. நான் சொல்றதுதான் உண்மை. யார் நம்மை ஆள நினைக்கிறானோ அவனுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம். அப்ப மனுஷர்கள், நாசியில் சோசமுள்ள மனுஷர்கள் நம்மை ஆள பார்க்கறாங்க. நம்முடைய வயறு நம்மை ஆள பார்க்குது, நம்முடைய மாம்சம் நம்மை ஆள பார்க்குது. இப்ப இதெல்லாம் நமக்கு கடவுள் ஆயிடுச்சு. அல்லேலூயா. 1 யோவான் 2வது அதிகாரம் 9லிருந்து 11 வரைக்கும் வாசிங்க. இப்ப சத்தியத்தை உங்களுக்கு சொல்லித்தரார். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால், அவனை ஆண்டு கொண்டபடியினால் அவனை குருடாக்கி விட்டது. ஆமென். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். நல்லா புரிஞ்சீங்களா? சகோதர ஸ்நேகம். அப்போ நான் எங்க அண்ணனை நல்லா நேசிக்கிறேன், எங்க தம்பியை நேசிக்கிறேன், அக்காளை நேசிக்கிறேன், அம்மையை நேசிக்கிறேன். என்னோட பாசம் நிறைய இருக்குது. அந்த பாசத்தையெல்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. உனக்கு உதவி செய்ய தகுதி இல்லாதவனை இங்கே தான் நீங்கள் சிந்திக்கணும். எப்படி? எனக்கு உதவி செய்ய தகுதி இல்லாதவனை நான் நேசிக்கணும். என்ன போல இருக்கிறவனை நான் நேசிச்சா நான் அவனுக்கு உதவி செஞ்சா அவன் எனக்கு உதவி செய்வான். கைமாறு கரெக்டாக இருக்கும். இதில் நேசிக்கிறது என்ன இருக்குதுங்க? நான் ஏதோ ஒன்று எதிர்பார்த்தல யோசிக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா? எனக்கு உதவி செய்ய முடியாதவனை நான் நேசிக்கணும். முடியுமா? சகோதர ஸ்நேகம்னா உங்கள்கிட்ட ரொம்ப ஐக்கியம் இருக்குது, எனக்கு தெரியும். இப்போ நான் இங்கே பாருங்கள், இந்த 2 பேர் பக்கத்தில் இருக்காங்க, 2 பேர் நேசிப்பாங்க. அவிய 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க, அவிய நேசிப்பாங்க. அவிய 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க, இவிய 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க, அதனால நேசிப்பாங்க. திருவிழத்தில் கால்கள் போனால் 2 பேரும் சேர்ந்து போவாங்க. இது வேஷம், இது பாசம் இல்லை. நான் ஒருவனை நேசிக்க வேண்டுமானால் அவன் எனக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய தகுதி இல்லாதவனை நான் தகுதிப்படுத்துவதற்காக நான் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், அவனை நான் நேசிக்க வேண்டும். முடியுமா? சகோதர ஸ்நேகம் சும்மா இல்லை. ஏதோ சொல்லுது, இல்லாதவனை நேசி, இருக்கிறவன் நேசிச்சா உனக்கு வஞ்சனை, அதுக்கு நீ அடிமை, அவன் உனக்கு கடவுள். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அந்த கடவுளுக்கு நீ விக்கிரக ஆராதனை செய்கிற. யோசிக்கிறியா? நாம் எப்படி இருக்கிறோன்ற உணர்வு நமக்கு வேணும்.
நாம் எப்படி வாழ்கிறோன்ற வாழ்க்கை நமக்கு தெரியணும். ஏன் நம்மகிட்ட போராட்டம் இருக்குது? போராட்டம் ஏன் குறையல? நான் இதை தான் பேசிட்டு இருக்கிறேன், வேற எதையும் இல்லை. போராட்டம் ஏன் குறையல? எனக்கு வரக்கூடிய உபத்திரவம் ஏன் குறையல? என்னுடைய உபத்திரவம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்குது. காரணம் என்ன? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். கலிஸ்து மாம்சத்தில் பேசல, யாவுடைய சித்தத்தின்படி, யாவுடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் நினைத்த காரியத்தை யாவாகி யாசுவா பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அல்ல. நீ என்ன என்ன வேணாலும் நினைச்சிட்டு போய், எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் அல்ல, என் தேவனுடைய சத்தம் உன்னுடைய இருதயத்தை முட்டிக் கொண்டிருக்கிறது. பிரைஸ் யாசுவா. மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுக்கிறது மட்டுமல்ல, உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 2:16 திட்டமும் தெளிவாய் சொல்லி வச்சிருக்கிறார். அப்ப நீ என்ன செய்யணும்னு சொல்லு. பிரைஸ் யாசுவா. தேவ சமூகத்தில் மட்டும் விளையாடாதீங்க. அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் அது பிரகாசம் அடையும். அல்லேலூயா. வாசிங்க 2 தீமோத்தேயு 3:2-5 வரைக்கும் வாசிங்க. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் வார்த்தை சொல்லுவார், அதை நல்லா கேட்டுடுங்க. கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் இருந்து நல்லவர்களை பகைக்கிறவர்களாய் மாறுவாய். இதுதான் வேதம், வேற ஒன்றும் இல்லை. பாஸ்டர் பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்னா பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் சத்தியத்தை சொல்லி அடிச்சுக்கிட்டே இருப்பார், தப்பையெல்லாம் சொல்லுவார், பிசாசை பற்றி சொல்லுவார், எனக்கு வந்த உபத்திரவத்தை சொல்லுவார். அதனால பாஸ்டர் பிடிக்காது. சபையை பிடிக்குமா? யாசோமிக்க நாமத்துக்கு வேண்டி மட்டும் சபைக்கு போகணும், வேற என்னத்துக்கு? என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். சபைக்கு வரதுனால ஒரு யூஸ் இல்லை. உண்மையே சொல்கிறேன் இப்போ. ஏன்னா நான் இப்போ ஆவியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். சபைக்கு வரதுனால ஒரு யூஸ் இல்லை. சபையில் வேதத்தை சொல்லும் போது வேதத்திற்கு கீழ்ப்படிந்தால் அதற்குரிய பலன் உனக்கு உண்டாகும். சும்மா கேட்டு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனங்க? கேட்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. கேட்டு அதன்படி நடக்கிறதுனால உனக்கு பிரயோஜனம். நடப்பியா? நடக்கிறது தானே கஷ்டம். உன் பணத்துக்கு மேலே உனக்கு அவ்வளோ திருப்தி, உன் வாழ்க்கைக்கு மேலே உனக்கு அவ்வளோ திருப்தி, உன் சொந்த பந்தங்கள் மேலே அவ்வளோ திருப்தி, உன்னுடைய எண்ணங்கள் மேலே அவ்வளோ திருப்தி. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மேல் திருப்தி இல்லையே. ஏன்? பிரைஸ் யாசுவா. இதுக்கான தண்டனையை நாம் அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார்? தண்டனை நாட்களை கூட்டிக் கொண்டிருக்கிறார். எனக்கு உங்கள்கிட்ட ஒரு அன்பான செய்தி. சாகிறதுக்கு முன்னாடி யார் உனக்கு இருக்கிற இந்த தண்டனையெல்லாம் குறைச்சி காட்டுவேன்? நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொன்னால் உன்னுடைய உபத்திரவ நாட்கள் குறையணும். பைபிள் வாசிச்சீங்களா? குறையணும். உனக்கு குறையுமா? இதுக்கு மட்டும் பதில் எனக்கு வேணும். இதுக்கு மட்டும்தான் எனக்கு பதில். சர்வ வல்லமையுள்ள தேவன் இதைத்தான் உன்னிடத்தில் விரும்புகிறார். உனக்கு வந்திருக்கிற நியமிக்கப்பட்டிருக்கிற உபத்திரவத்தை நீ குறைச்சே ஆகணும். குறைப்பதற்காக நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக மாறணும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் மாறணும். பாஸ்டரால இல்லை, சபையால் இல்லை. சபையில் 3 வாரம் வந்து ஞானஸ்நானம் எடுத்து சபையில் இருந்தால் நீ அங்கத்தினர் ஆயிடுவ. ஞானஸ்நானம் எடுத்தால் நீ அங்கத்தினர். சிஸ்டர் வந்திருக்கிறாங்க, என்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ அன்னைக்கு சபைக்கு அங்கத்தினர். இந்த அங்கத்தினர் பதவியை வச்சு என்ன பண்ண நான் தான் கேட்பேன். அந்தம்மா அவ்வளோ உபத்திரத்தில் வந்திருக்கிறாங்க, வர விடாது, ஆனால் வருது. கழிஞ்ச வாரம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் நான் எப்படியாவது வந்துடுவேன். நான் யோசித்தேன், மோளா இரு பார்ப்போம், விடுவான்னு பார்ப்போமே. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன பார்த்தியா, அதனால விடாது பிசாசு. அங்கே தான் சிக்கல். சாதாரணமாக இந்த அம்மா வந்துட்டாங்கன்னா வந்திருக்கலாம். இந்த அம்மா ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் நாளைக்கு எப்படி வந்துடுவேன், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் நான் எப்படி வந்துடுவேன். நான் உண்மையிலே நினச்சேன், மோளை ஃபோன் பண்ணியா சொல்கிறேன், வருவேன் பார்ப்போம். நான் இங்கே வந்து முதல்ல பார்த்தது இருக்கிறாங்களான்னு பார்த்தேன், இல்லை. ஆகா பிசாசு அவனை வேலையை செஞ்சுட்டான்ல. இதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, நான் இன்னைக்கு வருவான்னு சொல்லி உண்மையில் நினைக்கல, வந்திருக்கிறாங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அந்த அம்மா அவ்வளோ வைராக்கியத்தில் வராங்க. நான் என்ன சொல்கிறேன், வந்தால் வந்தது மட்டுமல்ல,
வந்தால் இங்கு கேட்கப்படும் வார்த்தையின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவளாய் நீங்கள் மாறுவீர்களே, ஆனால் உங்களுடைய உபத்திரவங்கள் குறையும். இதுதான் அடையாளம், வேற ஒன்று வேண்டாம். உபத்திரம் குறையணும். ஏன்னா உபத்திரம் உண்டு, உபத்திரம் இல்லாம இல்லை. யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் வர்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் அவருடைய சார்பில் உபத்திரம் வரணும். இப்போ உங்கள் வீட்டில் வர உபத்திரவங்கள் எல்லாம் பிசாசுனால வருது, மனுஷனால் வருது, அது வேற. நான் அதை சொல்லலை. தேவனாலேயே உபத்திரவத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கப்படணும். அந்த உபத்திரவம் நீங்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உபத்திரவம் குறையணும். எப்படி குறையிலையே? இருக்கிற வாதம் இருந்துகிட்டு இருக்குது, இருக்கிற பிசாசு இருக்குது, இருக்கிற பாவம் இருக்குது, இருக்கிற பாரம்பரியம் இருக்குது, இருக்கிற பிரச்சனை இருக்குது, இருக்கிற வியாதி இருக்குது, இருக்கிற நித்திரமேக்கத்தின் ஆவியில உறங்கிறது உறங்கத்தான், அதை விடமாட்டோம். அப்போ என்ன விடுதலைன்னு கேட்குறேன். எதுக்கு பைபிளை தூக்கிட்டு சபைக்கு போகிற? என் கேள்வியே இதுதான். நீ எந்த சபைக்கு போகிற? எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எதுக்கு போகிற? நீ சிபிஎம் போகிறியோ, இல்லை ஏபிஎம் போகிறியோ, இல்லை ஐபி போகிறியோ, இல்லை ஏஜி போகிறியோ, எந்தாவது ஒரு சீக்கு போ. ஆனால் எதுக்கு போகிற? போய் என்ன பிரயோஜனம்? என் மோளு கல்யாணம் ஆச்சு, எனக்கு பிசாசு போச்சு. நல்லா கேட்டுடுங்க, எனக்கு பிசாசு போச்சு. என்கிட்ட இருந்த வியாதி எல்லாம் மாறிச்சு. உன்னிட்ட இருந்த பிசாசு எங்கே போச்சு? உன்னிட்ட இருந்த வியாதி எங்கே போச்சு? இந்த கேள்விக்கு மட்டும் பதிலை தேடிட்டு வா. என் கேள்வி இதுதான். யார்கிட்ட கொடுத்த? எங்கேருந்து வந்ததை எங்கே அனுப்புன? நான் வேதத்திலிருந்து கேட்கிற கேள்வி இது. தெரியாது. அப்ப வந்த பிசாசு நேத்தைக்கு தலைவலியா இருந்தா இன்னைக்கு குறுக்கோலி இருக்கு, தலைவலி போச்சு. நீ என்ன நினைக்கிற? அப்பா தலைவலி போச்சு, ஆனா குறுக்கோலி வந்துருச்சு. இப்ப இந்த குறுக்கோலிக்கு தலைவலிக்கு என்ன வித்தியாசம்னு தெரியல. இது யாரால் வருதுன்னு தெரியல. ஏன் தலைவலி போச்சு? தலைவலி பிசாசுன்னு கண்டுபிடிச்சிட்ட. அதனால உன்னை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குறுக்கோலியை கொண்டு வந்துருச்சு. அல்லேலூயா. உன் பிள்ளைகிட்ட போராட்டம் வந்துச்சு. அந்த போராட்டம் என்னைக்கு பிசாசுன்னு தெரிஞ்சிச்சோ அந்த போராட்டம் உன் பிள்ளைகிட்ட இருந்து போய் உன் மாப்பிள்ளைகிட்ட வந்துருச்சு. உன் மாப்பிள்ளைகிட்ட இருந்து போய் உனக்கு வந்துருச்சு. உன்னிட்ட இருந்து போய் உங்கள் அம்மைக்கு வந்துருச்சு. உங்கள் அம்மைகிட்ட இருந்து போய் உங்கள் அப்பன்ட்டு வந்துருச்சு. உன் குடும்பத்துக்குள்ளே தான் அந்த பிசாசு இருக்கே தவிர வேற எங்கேயும் போகலை. என்ன காரணம்? வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் இருக்கிற இந்த போராட்டத்தை இளைத்து போன மிருகத்தினுடைய சுமையாய் கொடுத்து அந்த மிருகம் அந்த உபத்திரவத்தை கொண்டு பாளையத்திற்கு புறம்பே போகணும். இந்த சத்தம் உண்மை சொல்கிறேன், கிறிஸ்தவ உலகத்துக்கு யாருக்குமே தெரியல. அது என்னன்னே தெரியல எனக்கு. வேதம் அப்படிதான் சொல்லுது. சரி, இன்னைக்கு இளைத்து போற மிருகம் யார்? பழைய ஏற்பாட்டில் ஒரு இளைத்து போற மிருகத்தை தேட சொன்னார்ல. இந்த புதிய ஏற்பாடு என்று சொல்லுகிறாயே, அந்த இளைத்து போற மிருகம் இயேசுவா? அந்த இளைத்து போற மிருகம் ஜீசஸா? அந்த இளைத்து போற மிருகம் ஈசோஸா? அந்த இளைத்து போற மிருகம் யார்ஷோவா? யார் அந்த மிருகம்? கண்டுபிடி. பிசாசு பிடிச்சவன் எப்படி கண்டுபிடிப்பான்? பிசாசு பிடிச்சவனுக்கு அந்த இளைத்து போன மிருகத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற சுமையை அதுக்கு சுமையில சுமத்து கொடுக்க முடியாது. சிக்கல் இங்க தான் இருக்குது, அதனால தான் சுமை போக மாட்டேங்குது. நான் சொல்றது புரியல? நீ முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். முதல்ல தேவனை கண்டுபிடிக்கணும். தேவன் மனுஷனா, வயரா, இல்ல உலக கவலைகளா? அதை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, இளைத்து போன மிருகத்தை கண்டுபிடிக்கணும். ஏன்னா உனக்காக இளைத்து போன மிருகம் யார்? இப்போ உடனே சொல்லுவான் இயேசுன்னு சொல்லுவான். அவர் எங்கே இருந்தார்? அவர் எந்த பாலைவனத்தில் இயேசு வந்தார்? பிரைஸ் இயேசுவா? அந்த இயேசுனுடைய குறுக்கில் எந்த ஆதிபிதா சுமையை சுமத்தி கொடுத்தான் சொல்லு. இல்ல ஜீசஸா சொல்லு, ஈசோஸா சொல்லு பாப்போம். சத்தியம் தெரியாம, வேதத்தின் ஆழம் தெரியாம எதையோ இளைத்து போன மிருகம் என்றும் எதையோ தேவன் என்று சொல்லி உருவகப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அதனால தான் உன்னுடைய உபத்திரவம் மாறல. உன்னுடைய உபத்திரவத்தை மாற்ற வேண்டும் என்று என் தேவன் யாஷுவா விரும்புகிறார். அல்லேலூயா. என் தேவன் நினைக்கிறார், இவன் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய மகள், இவளுக்கு இருக்கிற உபத்திரவத்துக்கு நான் இவளை தெரிந்து கொண்டேன், இவனை தெரிந்து கொண்டேன். ஆனபடியினால் இவருடைய உபத்திரவ நாட்கள் குறையணும். ஏன்னா 40 வருஷம் வாழ போறானா, 60 வருஷம் வாழ போறானா, இந்த 40-60 வருஷம் வாழ்ற வரைக்கும் இந்த உபத்திரம் இவள்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படின்னா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டேன். ஆமென். நான் சொல்றதா சத்தியம். உனக்கு உபத்திரம் இருக்கிற வரைக்கும், பிசாசு போராட்டம் இருக்கிற வரைக்கும் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது.
அடிமைத்தனம் உன்னிடத்தில் இருக்கிற வரைக்கும் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இது உண்மை. யாருக்கு அடிமைன்னு பாரு. அடிமைத்தனம் தேவனுக்கு நீ அடிமையா இருந்தா பரவாயில்ல. நீ பிசாசுக்கு அடிமையா இருந்தா, பாவத்திற்கு அடிமையா இருந்தா, உலகத்துக்கு அடிமையா இருந்தா, உலகத்தில் உள்ளவைக்கு அடிமையா இருந்தா, சொந்த பந்தங்களுக்கு அடிமையா இருந்தா, வயிற்றுக்கு அடிமையா இருந்தா இல்ல, உன் வாழ்க்கை ஒன்று சீரழிக்குது. இன்று சொல்லப்பட்ட இந்த சத்தியம் நீ எப்ப இதற்கு செவி கொடுத்து மனம் திரும்ப ஆயத்தமா இருக்கிறியோ அப்ப உன் வேதனைகள் மாறும். நான் உங்கள்கிட்ட அதிகமாக பெற்ற சொல்றது தான், தாய் தகப்பன் தன்னை திருத்தி கொண்டால் அவருடைய பிள்ளைகள் தானாக திருந்துவார்கள். இது வேதம். ஏன்னா என்னுடைய குணம், என் மனைவியினுடைய குணம் என் பிள்ளைகளிடத்தில் வரும். இது வேதம். நான் மனம் திரும்புகிற போது, என் மனம் திரும்பிய குணம் என்னுடைய பிள்ளைகளிடத்தில் கடந்து போகிற போது அந்த பிள்ளைகளை யாஷுவா அவருடைய கையில் தாங்கி பிடிப்பார். அல்லேலூயா. நான் மனம் திரும்பாத பட்சத்தில் என் பிள்ளைகளுக்கு விமோசனம் இல்லை. பிரைஸ் யாஷுவா. இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ பார்க்காமல் இருக்க வேண்டுமானால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாக மாறணும். யாசுவமேசியாவுடைய கிருபையினாலும் யாசுவமேசியாவுடைய வல்லமையினாலும் நீ என்ன செய்யணும்? உபத்திரவத்திலிருந்து வெளியில் வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? வாசிப்போமா? 2 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும், உனக்கு வரக்கூடிய துன்பத்திலும் உபத்திரவத்திலும் நீ என்ன செய்யணும்னு இருக்குது. ஆமென். நான் நிறைய பேரை விசுவாசத்தில் பார்ப்பேன். சில உபத்திரவங்கள் வர நேரம் விசுவாசம் தளர்ந்து போயிடுது. அது என்னன்னு தெரியல எனக்கு. ஆமேனா? பிரேசியாசுவா, ஏன் விசுவாசம் தளர்ந்து போயிடுது? உபத்திரவம் வந்தா நீ விசுவாசத்தில் வேறொன்று நிற்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆனா உபத்திரவம் வந்தா விசுவாசமே நம்ம விட்டு போகுது. என்ன காரணம்? ஏனென்றால் தேவனுடைய ஆவியினால் ஆட்கொள்ளப்படவில்லை. நம்மளை வேற ஏதோ ஒன்று வஞ்சிக்குது. ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஆட்கொண்டிருக்குது. அந்த சக்தி நம்மளை அதற்கு அடிமையாக்குகிறது. அது யாருன்னு உனக்கு தான் தெரியும். பிரைஸ் யாசுவா. 2வது யாக்கோபுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஐயா, வியாதி நேரத்தில் அது எவ்வளவு பெரிய வியாதியா இருக்கட்டும், பிரைஸ் யாசுவா, வியாதி நேரத்தில் நீ உன்னுடைய உபத்திரவத்தில் உண்மையா இருக்கணும். முடியுமா? எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க. ஒருத்தர் நினைச்சா, என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எங்கேயோ போகுது பணச்செலவு. இன்றைக்கி ஒரு 10-20 நாளாக கிம்ஸில் படுத்துட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 1 கோடி ரூபாய் செலவாகும். ஆனால் அவங்க இன்றைக்கும் ஒரு விக்கிரகத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. யோசிக்கிறீங்களா? அந்த நம்பிக்கையில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்களே. இப்போ போப்பு சொன்னார், அதை நம்பாத, அது வெறும் மண்ணு தான், அவங்களுக்கு ரட்சிப்பு தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன்? போப்பு ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய மனுஷ கடவுள், அவர் சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் அதான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. யோசிக்கிறீங்களா? ஆனால் நமக்கு உண்மையான தேவன் கிடைச்ச பிறகு கூட அந்த தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து நாம் என்ன செய்ய முடியல? வாழ முடியலையே. ஏன்? பிரைசியாசுவா. அல்லேலூயா. எபேசியர் 6:16 வாசிச்சுங்க. பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆமென். என்ன விசுவாசம் எதுக்கு? பிசாசை எதிர்த்து நிற்க. பிசாசை எதுக்க முடியுதா உன்னால? நான் தெரியாமல் கேட்குறேன். அடுத்த வீட்டுக்காரன் சண்டை போடுறது தயார், பக்கத்தில் இருக்க விசுவாசிகிட்ட சண்டை போட தயார், பிசாசிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சு பாரு. நான் உன்னை உண்மையிலே பாராட்டுவேன், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரின்னு. பிரைஸ் யாசுவா. அல்லேலூயா. ஏன் உன்னால் முடியல? வேதத்தில் முதல் அதிகாரம் உனக்கு அது தெரியுமா? முதல்ல உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் அதிகாரம், விசுவாசி ஆகிற நேரம் முதல் அதிகாரம் அது தெரியாதோ?
மார்க் 16:15 வாசிங்களேன். விசுவாசிக்கிறவர்களால் பாத்தீங்களா? விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளங்கள் என்ன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். போது எனக்கு முதல் அதிகாரம். துரத்து பாப்போம். வேற யாருக்கும் துரத்த வேண்டாம். உன் வீட்டில் இருக்கிறது துரத்து, உன் பொண்டாட்டிட்ட, உன் மாப்பிள்ளைட்ட, உன் பிள்ளைகிட்ட, ஒன்னட்ட இருக்கிறது துரத்திட்டு போ. ஏன் முடியல? இன்னும் நீ விசுவாசி ஆகல தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, இன்னும் நீ ஆராதிக்கிற தேவனுக்கு நீ விசுவாசி ஆகலை, அவ்வளோதான் உண்மை. வேற ஒன்றும் இல்லை. பெரிய பெரிய கம்பு சுத்திரம்லாம் வேண்டாம், சிலம்பம்லாம் வேண்டாம். இங்கே என்ன ஒரே ஒரு கொள்கை என்ன? நான் ஆராதிக்கிறேன்னு சொல்கிறேன்ல, யாஷுவா மேசியான் ஆராதிக்கிறேன்னு சொல்கிறேன்ல, இல்லை இயேசு ஆராதிக்கிறேன், ஜீசஸ் ஆராதிக்கிறேன்னு சொல்கிறேன்ல, ஆராதிக்கிற தேவனுக்கு இன்னும் விசுவாசி ஆகலை. அதனால பிசாசை என்னால் வெட்ட முடியல. முதல் அதிகாரம் விஷத்தை சாப்பிடும், அது ஒன்று செய்யாது, அதெல்லாம் வேண்டாம், அந்த பரிசோதனைலாம் வேண்டாம். ஆஃப்டர் ஆல் பிசாசை துரத்த முடியுமா? பிரேசியாஸ்வா அல்லேலூயா. இது இல்லைன்னா நீ என்ன வாழ்க்கை வாழ்கிற? என்னுடைய கேள்வி இதுதான். முடிவா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. 2 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து முடியுங்களேன். உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் நல்லா கேளுங்க. விசுவாசியை பார்க்கல அப்படின்னா உனக்கு ஐயோ, அது யாரா இருந்தாலும் சரி ஐயோ. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களை எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்ப தேவனுக்கு நீதியா இருக்கிறது. ஆமென். நல்லா யோசித்துக்கா. நீ ஒருத்தனால ஒரு விசுவாசியால உபத்திரவப்பட்டேன்னா உனக்கு நல்லது. உபத்திரவப்படுத்துறவங்களுக்கோ அது வேதனை, அதனால அவங்களுக்கு பலன் உண்டு. என்னதான் வசனம் கேட்டாலும் என் மனசை மாற்ற மாட்டேன், என்னதான் வசனம் கேட்டாலும் நான் திருந்த மாட்டேன். இரு, அனுபவிப்ப. சாகிற வரைக்கும் உனக்கு இதுதான். காலங்கள் குறையாது, உபத்திரவங்கள் குறையாது. வேதம் சொல்லுது, திட்டவட்டமாக சொல்கிறார், இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் மற்றவர்களால் நீ உபத்திரவப்படணும். பிரேசியாஸ்வா அல்லேலூயா. அது தேவனுடைய நாமத்தில். நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டில் நடக்கிற கஷ்டம், கடந்தல்ல, மாப்பிள்ளை மண்டாட்டிக்கு சண்டை, மக்களுக்கு அப்பா அம்மைக்கும் சண்டை, மோனுக்கும் அம்மைக்கும் சண்டை, மோளுக்கும் அம்மைக்கும் சண்டை, மோளுக்கும் அப்பனுக்கு, இந்த சண்டையெல்லாம் இல்லை. நாமத்தின் நிமித்தமாய், சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நீ உபத்திரவப்படணும். அப்படியானால் உனக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். பிரைஸ் யாசுவா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா?